வணக்கம். நம்மளோட சிறகடிக்க ஆசை சீரியல்ல வரக்கூடிய எபிசோடு எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த இடையில பார்க்கலாம். முத்து மீனா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. மீனா இந்த மாதிரி கிறிஷோட பாட்டியும் கிறிஷ் நம்ம ஊர்ல தான் இருக்காங்க மீனா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மீனா கேட்கறாங்க, என்னங்க சொல்றீங்க, நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி மீனா கேட்கறாங்க. அப்ப முத்து சொல்றாங்க, அது ஈஸி மீனா, ஏன்னா அவங்கள நான் 2-3 வாட்டி நான் எங்கேயே பார்த்து கேட்டா அவங்க தெரிஞ்சவங்க வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. அவங்க இருக்கிற இடம் நம்மளுக்கு தெரிய வேணாம்னு நினைக்கிறாங்க போல அப்படின்னு சொல்லி முத்துவும் சொல்றாங்க. அப்ப மீனா சொல்றாங்க, தெரியலங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப முத்து சொல்றாங்க, அவங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்கா, நம்மளுக்கு தெரியாம யாரோ மறைக்கிறாங்க மேடம், நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லி முத்துன்னு சொல்றாரு. சரின்னு சொல்லி பழசோட வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே அந்த நேரத்துல பேசிட்டு இருக்காங்க, யார் மாப்பிள்ள, யார் கூட ஓடி போன, வீட்டுல எங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க முத்து. அந்த நேரத்துல மணி என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் போய் பேசுறேன் வீட்டுல அப்படின்னு சொல்லி கரெக்டா வந்து இறங்குறாங்க. இறங்கினோட இதான் வீடா அப்படின்னு சொல்லி வெளில இருந்து பேசிட்டு இருக்காங்க. அவரும் சொல்றாரு, ஆமாங்க இந்த வீடு தான் அப்படின்னு சொல்லி மணி கிட்ட ஒருத்தர் சொல்றாரு. அப்ப மணி சொல்றாங்க, சரிப்பா வா, எவ்வளவு தான் நிக்கிறது, வா நம்ம உள்ள போவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த நேரத்துல முத்து மீனாவும் பேசிட்டு இருக்கிறத இவர் கவனிக்கிறாரு. கவனிச்ச உடனே ஐயோ இங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி மணி அப்படியே நிக்கிறாங்க. டக்குன்னு முத்துவும் பாத்துறாரு. பார்த்த உடனே மீனாவும் பாக்குறாங்க. இவங்க பார்த்தது தெரிஞ்சு மணி அவசர அவசரமா ஆட்டோ பிடிச்சு போயிடுறாங்க. போன உடனே முத்துவும் மீனாவும் இது மலேசியா மாமா தெரியுது அப்படின்னு சொல்லி வெளில போய் பாக்குறாங்க. பார்க்கும்போது அவங்களும் தப்பிச்சு போயிடுறாங்க. போன உடனே பின்னாடியே போறாங்க, ஆட்டோ பின்னாடியே போறாங்க. இங்கதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல கிறிஷோட பாட்டி மாட்டுறாங்க. என்னம்மா என்ன இங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி முத்துவும் கேட்கறாரு. அப்ப இவங்க நினைக்கிறாங்க, ஐயோ எங்க போனாலும் அந்த தம்பிக்கிட்டே மாட்டுறேன்னு, என்ன பண்றேன்னு தெரியல, ஒருவேளை ரோஹிணி மாட்ட போறாளோ, அதுக்கு அறிகுறி தான் இப்ப தெரியுதோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. என்னம்மா நான் வார்டன் கேட்டுட்டே இருக்கேன், நீங்க யோசிச்சிட்டே இருக்கீங்க என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க முத்து. அப்ப அவங்க சொல்றாங்க, ஆமாப்பா, அது இப்போ கடைக்கு போயிட்டு வரேன்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க கேட்கறாங்க, என்னப்பா நீ இங்க இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப முத்து சொல்றாங்க, அது வேற யாரும் இல்ல, எனக்கு ஃபேமிலியில தெரிஞ்சவங்க ஒருத்தர், அவர் இப்படிதான் போனாரு, அதான் ஃபாலோ பண்ணிட்டு போலான்னு சொல்லி போனேன், இப்ப எங்க போனாங்கன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி முத்துன்னு சொல்றாரு. அப்போ முத்து கேட்கறாங்க, என்னம்மா நீங்க உங்க வீடு இங்க தானா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப திருப்பி அவங்க போய் சொல்றாங்க, இல்லப்பா நான் தெரிஞ்சவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. சரி இதுக்கு மேல நம்ம எதுவுமே பேச வேணாம் அப்படின்னு சொல்லி முத்து சரிம்மா நான் வரேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல மீனா சொல்றாங்க, அவங்களும் இங்க தான் இருக்காங்க, ஒருவேளை மணி இந்த தெரு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மீனாவும் சொல்றாங்க. அப்ப முத்து சொல்றாங்க, ஆமா மீனா, அப்ப போட்டோ கிட்ட காமிச்சா இங்க ஏதாச்சும் பார்த்தா சொல்லுவாங்கல்ல அப்படின்னு சொல்றாங்க. சரி சொல்லி அம்மா நில்லுங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு பயம், என்ன ஏதோ கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அம்மா நீங்க இந்த போட்டோல இருக்கிற ஒரு பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் இன்ஃபார்ம் மட்டும் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்களும் சரி தம்பி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது ரோஹிணி இவங்களதான் மாமா வச்சு நடிக்க வச்சது. சரிப்பா நானும் சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்றாங்க. முத்து மீனாவும் கிளம்பி வராங்க. வந்த உடனே ரோஹிணி திருப்பி ஃபோன் பண்றாங்க அவங்க அம்மாவுக்கு. பண்ண உடனே என்னம்மா ஆச்சு, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, எங்க இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, ரோஹிணி நான் முத்து தம்பி கிட்ட திருப்பி மாட்டிக்கிட்டேமா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ரோஹிணி வழக்கம் போல பயங்கரமா திட்டுறாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, நிறுத்து கல்யாணி, நீ என்ன சும்மா என்ன திட்டிகிட்டே இருக்க, நான் என்ன பண்றது, நீ அப்படி போய் சொல்லி வச்சிருக்க, நீ மரியாதை இல்ல உண்மை எல்லாருக்கிட்டும் சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லி ரோஹினி கட் பண்றாங்க. கட் பண்ணி போயிட்டு இருக்கும்போது மணியை வந்து பாக்குறாங்க. இவர் தானே இந்த முத்து தம்பி போட்டோ காமிச்சாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. சரி நம்ம போன் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லி போன் எடுக்கிறாங்க. வேணாம் எதுக்கு, இப்ப நம்ம போன் பண்ணி சொன்னா திருப்பி என்னதான் வந்து பார்ப்பாங்க. சரி நான் எங்க இருக்கேன் என்ன இருக்கேன்னு சொல்லி திருப்பி கேட்பாங்க. நானும் வேற வழி இல்லாம சொல்ல வேண்டியதாயிடும், நம்ம தேவையில்லாம சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.